ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த கர்ம ஜோதிட வகுப்பு வருகிற மே 18 ஆரம்பிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கர்ம ஜோதிடம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வகுப்பு. கர்மாவை பத்தின புரிதல். கர்மா நம்ம லைஃப்ல எங்க தொடங்குது, எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதை முடிக்கிறதுக்கு வழி எதுவும் இருக்கா? நிறைய பேர்த்துக்கு கர்ம வினைகளால் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, திருமணத்தடை, காரியத்தடை, நிம்மதியின்மை, மன உளைச்சல், பிரிவினை, போராட்டம், வம்பு வழக்கு, விபத்து, சர்ஜரி, தொழில் நஷ்டம், இத்தனையும் நம்ம பார்க்குறோம். கிளைண்ட்டுக்கு வந்து சொல்கிறத கேட்குறோம். இது எங்கிருந்து ஒரு ஜாதகத்தில் தொடங்குது? கர்ம கிரகங்களான ராகு, கேது, சனி இவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜாதகத்தை எப்படி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி கர்மாவை விதைக்கிறாங்க, அது விருட்சமா வளருதா, பட்டு போயிருமா, மரமா இருக்கா, பரிகாரம் பண்ணா சரியாயிருமா, எங்க போய் நின்னா அந்த பரிகாரம் கேட்கும், எந்த மாதிரி விஷயம் செஞ்சா அது சரியாகும், இதை முழுக்க முழுக்க ஒரு வகுப்பை எடுக்கிறோம். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம். அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியுங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து கர்மாவால பாதிக்கப்பட்டு எனக்கு கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா, தீர்வே இல்லையா? நம்ம முதல்லயே ஏற்கனவே எடுத்த கர்ம ஜோதிட வகுப்புக்கு விட இது கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ஒரு அப்டேட் இருக்கு. ஆமாமா, கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு கர்மாவை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை எங்க தொட்டா எப்படி சரியாகுங்கிறத நம்ம கிளியரா கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதோட எப்படிங்க ஐயா? ஒரு பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, ஒரு புள்ளி எங்க ஆரம்பிக்குது, அந்த நாட்டு எங்க விழுகுது, எங்க முடியுது, எங்க தொடருது, எங்க டிராவல் ஆகுது, என்ன கிரகம் இவங்களுக்கு பிரச்சனையை பர்மிட் பண்ணுது, அதை எங்க தொட்டா இவங்க சரியாவாங்க. இப்படி நிறைய ஆலயங்களை பத்தின தகவல்கள், அறிவியல் பூர்வமாக ஜாதகத்தை அணுகிறது. அப்புறம் ஒரு ஜாதகத்துல கர்மாவோட புள்ளி, மைய புள்ளி, மையம் எங்கிருந்து அந்த புயல் ஆரம்பிக்குது, ஒருத்தர் ஏன் ரொம்ப கஷ்டம், நெருக்கடி, போராட்ட பிரச்சனையே தீரலைன்னா அழுகிறாரு, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நமக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம், தொடரும் கர்மாவா, அனுபவிக்கிற கர்மாவா, தீர்க்கக்கூடிய கர்மாவா, இல்லை நமக்கு நிம்மதியை கொடுக்குற கர்மாவா, நல்ல கர்மாவா, கெட்ட கர்மாவா, இப்படி கர்மாவை பற்றின அத்தனை விஷயங்களையும் ஒரு கரும்பு சாறு எப்படி பிழிஞ்சு ஒரு எசன்ஸாக கொடுக்குறோம், அப்படி கிளைண்ட்டுகளுக்கு வர்ற அன்பர்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். அப்போ கர்மாவை பற்றின முழு புரிதலோட நீங்கள் டிராவல் பண்ணால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் வர்ற கிளைண்ட்டுகளுக்கு எந்த மாதிரி சொல்லலாம், அப்படிங்கிறத தான் இந்த வகுப்பை நம்ம பண்ணுறோம். முழு நேர ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் இந்த வகுப்பை தவறவே விடாதீங்க. என்னுடைய 16-17 ஆண்டு கால ஆராய்ச்சியினுடைய ஒட்டு மொத்தமான கலவை எசன்ஸ் தான் இது. இதை நம்ம அள்ளி கொடுக்க தயாராக இருக்கணும். எந்த ஒளி மறைவும் இல்லாமல் தயவு செய்து உங்களுக்கு மனசுக்கு நான் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் அந்த வகுப்பை தவற விடாதீங்க. ஏன்னா இது மறுபடியும் நான் இப்போ அடுத்தது போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வகுப்பு. அப்போ உடனடியாக இந்த வகுப்பில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். யாருக்குமே வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது, நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வகுப்பில் கலந்துக்கணும், கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கணும். நேரடியாக கலந்துக்கிட்டா தான் இது புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது. இதை படிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஒரு கர்மாவிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் 18/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு கர்ம ஜோதிட பரிகார வகுப்பு 6 நாட்கள் மாலை 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் ஆன்லைன் ஜூம்ல தான் நடக்குது. உலக நாடுகளில் நீங்கள் எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கர்ம வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அனைவரையும் நாம் வகுப்புல சந்திக்கிறோம். இது ஒரு கட்டண வகுப்பு. அனைவரையும் நான் வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எப்பவுமே நல்லா இருப்பீங்க. ஐயா, இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் ஓடுறதுக்கு காரணம் பணம் தான். பணத்தை நம்பி தான் இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சேமிச்சு வைக்கணும், இந்த நல்ல காரியத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தேவைப்படுது. ஸோ பணம் சில பேத்துக்கு மட்டும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கு, சில பேத்து பாக்கெட்ல மட்டும்தான் இருக்கு, நம்மளுக்கெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சில ராசிகளுக்கு மட்டும்தான் பண ஈர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க.
அதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா ஒரு தூண்டில போட்டீங்க. கண்டிப்பா. கண்டிப்பா நல்லபடியா பார்த்துருவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். பணம் அப்படின்னா ஒரு மாய வார்த்தை. ஒரு பிரபஞ்சத்துல ஒரு சக்தியான ஒரு வார்த்தை என்னன்னா பணம். நீங்க இப்ப இந்த சேனல் நடத்துறதும் பணத்துக்காக தான். தம்பி கேமராவில் இருந்து நம்மளை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, அவரும் பணம் தான். நான் ஜோதிடத்தை சம்பந்தமா பேசுறேன் பண்றேன் அப்படிங்கிறதுனா என்னுடைய வருமானத்துக்காகத்தான். அப்ப எல்லாருமே ஒரு வருமானத்தை நோக்கி தான் ஓடுறாங்க. பொருளாதாரம் இல்லையே ஒன்றும் இல்லை. அப்போ பணம் அப்படிங்கிறதுக்கான கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு. லிக்விட் கேஷ் ரெகுலரா யூஸ் பண்ற பணத்துக்கு காரக கிரகம் யாருன்னா சுக்கிரன். பெரிய பணம், பெரிய பொருளாதாரம், சார் அம்பானி, அதானி, பில்கேட்ஸ், எலான் மஸ்க், இவங்க எல்லாம் பணமா பொருளுது சார். பெரும் பணமா பொருளுது சார். குரு பகவான் அருள் கடாட்சம். குரு அருள் இல்லையே ஒரு அருள் இல்லை சார். சுக்கிரன் லிக்விட் கேஷ், லட்சங்களில் புழங்குவது. என் ஃப்ரெண்டு ஒரு 20 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கான், என் மாமா ஒரு 40 லட்ச ரூபா பணம் வச்சிருக்காரு அப்படின்னா அது லிக்விட் கேஷ். வெளியே வந்து எப்பவுமே பாக்கெட் காசு இருக்கும். அன்றாட செலவுகள் அப்படின்னா 2ஆம் இடம். எப்படி 2ஆம் அன்றாட செலவுகள் 2ஆம் இடம் மட்டும் மோசமா இருந்துச்சுன்னா நீங்க அன்றாட செலவுகளுக்கே திணறணும். 2ஆம் அதிபதியோ 2ஆம் இடமோ நல்லா இருந்ததுன்னா எப்பவுமே காசு இருக்கும். நீ அவனை கூப்பிடுறா, என் ஃப்ரெண்டு சொல்லுவோம்ல, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவனை கூப்பிடுப்பா, அவன் எப்பவுமே காசு வச்சுட்டு இருப்பான். அவங்கள்ட்ட கேளு. இன்னொருத்தர் பேரை சொல்லி அவர் அவன் கிடக்குறான்டா, அவன் வந்தானா நம்ம கிட்ட காசை சுரண்டிட்டு போயிடுவான்டா, இப்படி பேசியிருக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த பணம் ஒரு மேஜிக் பண்ணுது ஒரு லைஃப்ல. பணம் இல்லையே ஒண்ணுமே இல்லை சார். ஒரு கேரக்டர் தீர்மானிக்குது. பணம்ங்கிறது மிகப்பெரிய மேஜிக் சார். அப்போ ஒரு மனுஷனுக்கு பணம் வேணும், பணத்தை பத்தின புரிதல் வேணும் அப்படின்னா நீங்க கேட்டீங்க சார் சில ராசிகளுக்கு மட்டும் பணம் சூப்பரா வரும் சார். என்னென்ன சார்? எல்லா ராசிக்கும் பணம் வரும், பணம் வராம இருக்காது. ஆனா இந்த பணம் வந்து அதை புழங்கிட்டு பணத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கிற ராசின்னு சிலது இருக்கு. அந்த ராசிகள்னு பாத்தீங்கன்னா முதல் ராசி ரிஷபம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ராசி ரிஷபம். எப்பவுமே மகாலட்சுமி கடாட்சம் உள்ள ராசி சார் ரிஷப ராசிக்காரங்க. அவங்ககிட்ட காசு இல்லாம இருக்காது சார். நீங்க சின்ன லெவலோ நடுத்தரமோ பெரிய லெவலோ நீங்க எந்த சக்தியில வாழ்றீங்களோ அந்த சக்தியில காசு இருக்கும் சார். காசு இல்லாம நீங்க இவங்களை பார்க்கவே முடியாது சார். அடுத்தது ஒரு சின்ன கையிருப்பாவது வச்சுட்டு அந்த பணத்தை நான் எப்படியாவது கட்டி காப்பாத்துவேன்னு சொன்னா கடகம் சார். ஏன்னா அங்கதான் குரு உச்சம் சார் கடகத்துல. அப்ப இவங்க கிட்டே காசு வேணும், கையிருப்பு, பொருளாதாரம் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது சிம்மம் சார். 2-11 கூடவனே புதன் சார். ஏதாவது ஒரு சூழ்நிலையிலாவது 2 பணம் வச்சிருப்பாங்க சார். எப்படியாவது அந்த பணத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். அடுத்தது பணம் பெரிய லெவலில் புழங்கணும். எனக்கு 12 ராசிகள்லயே பணம் நல்லா புழங்கணும், எனக்கு பணம் தேவை, எனக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பில்லியனியர் ட்ரில்லியனியர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவுள்ள ஒரு ராசி இருக்குன்னா, ஒரு லக்னம் இருக்குன்னா விருச்சிகம் சார். ஏன்னா இவங்களுக்கு 2-5 கூடவனே குரு சார். அப்ப இவங்களுக்கு இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே கெயின் ஆகிட்டே இருக்கும், தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது சார் மகரம். பணம் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், பணம் புழங்கிட்டே இருக்கும் சார். அடுத்தது கும்பம் சார். இந்த ராசிகள்லாம் பாருங்க, நீங்க பண கஷ்டம்ங்கிறது இவங்களுக்கு இருக்கும் சார். ஆனா கையிருப்பு பணம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது கடன் வாங்கிடுறாங்க, வட்டி கட்டிடுறாங்க, லோன் வாங்கிடுறாங்க, ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுக்கு பணம் புழங்கும் சார். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு சார் ஜாதக ரீதியாவே. அப்பதான் அவங்களுக்கு பணம் புழங்குதுன்னு அர்த்தம் சார். ஒரு ஜாதகத்தில் 12 கட்டத்துல ஒரு 5 கட்டம் தள்ளி 4 கட்டம் தள்ளி குரு சுக்கிரன் போயிட்டாங்கனாலே இவங்களுக்கு வருமானம் 40 வயசுக்கு மேலதான். இளம் வயசுல கிடைக்காது. உங்களுக்கு இப்போ ஒரு சாதாரண வயசு, இப்போ ஒரு சின்ன வயசுக்காரரு, எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 20 வயசுலயே வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு லக்னத்திலேயே குரு, 2லயே குரு. அப்ப எப்போ காசு கிடைக்கும்? 20 வயசு 25 வயசுலயே பொருளாதாரம் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் குரு இருந்து பின்னாடி சுக்கிரன் இருந்ததுன்னா இவங்க கடைசி காலத்துல காசை மிச்சம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் சுக்கிரன் இருந்து 2வது குரு இருக்கணும் லக்னத்துல இருந்து எண்ணி வரும்போது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரு இருக்கு, பின்னாடி சுக்கிரன் போயிட்டாரு. நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு, சார் காசு சேர்த்து வச்சுக்கங்க, இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் எதிர்பார்த்து வாழ்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் காசு சேர்த்துக்குங்கன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் சுக்கிரன் வந்துட்டாரு, பின்னாடி குரு இருக்கு, முதல்லயே பணம் கொடுத்துட்டு பின்னாடி போக போக பெரிய பணத்தை கொடுக்க போறான்னு அர்த்தம். இதான் லாஜிக், இதான் விதி.
ஒரு லக்னம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்குள்ளேயே சுக்கிரன் குருவெல்லாம் இருந்தா பாரு, இவங்க சின்ன வயசுலயே சம்பாத்தியத்துக்கு வந்துருவாங்க. 40-50 வயசுக்கும் போதே இவங்க சம்பாத்தியத்தை ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. 4 கட்டம் 5 கட்டம் தள்ளி சுக்கிரன் குருவெல்லாம் போயிடுச்சுன்னா இவங்க லைஃபே 36-37க்கு மேல தான் ஸ்டார்ட் ஆகுது பணத்துல. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பு, 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு, 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு, 2-11, 2-5, 2-9 தொடர்பு. இவர்கள் சம்பாதித்ததை இவர்களே அனுபவிப்பார்கள். காசு எப்பவுமே இருக்கும், காசு இல்லாம வாழவே மாட்டாங்க. 2-6 தொடர்பு, 2-8 தொடர்பு, 2-12 தொடர்பு, 2இல் பாவ கிரகம், 2ஆம் அதிபதி பாவிகளோடு இருந்தால் இவர்கள் பொருளாதாரத்தை மிச்சம் பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது. வட்டி கட்டுறேன், கடன் கட்டுறேன், நெருக்கடியா இருக்கிறேன், பிரச்சனையா இருக்கிறேன் சார், இவங்களோட ஈகோனால, இவங்களோட நாலேஜ்னால இவங்களே கடனாளி ஆயிடுவாங்க. இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இவங்க கிட்ட இங்க பாருங்க, உங்களுக்கு கேட்டா உடனே கடன் கிடைச்சிடும். ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையாயிருன்னு நம்ம சொல்லலாம். இதை சொல்லும் போது அவங்க விழிப்புணர்வா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது சார், 2ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. இவர் போய் அடுத்து தொட போறது ராகு கேதுவை தொட்டாங்கன்னா இவங்க காசை மிச்சம் பண்ண முடியாது. நீங்க வீடு கட்டினா, வண்டி வாங்கினா, எதை பண்ணாலும் சரி, ஒரு லோன் போட்டு அந்த காசுக்கு போராடி பிரச்சனை பண்ணி தான் அந்த பொருளாதாரத்தை இருக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு நெருக்கடி, அப்படி ஒரு பிரச்சனையை அது கொடுக்கும் சார். போராட்டத்தை கொடுக்காம போகாது சார். அதுக்கப்புறம் உங்க தனஸ்தானாதிபதி 2 லாபாதிபதி 11ஆம் அதிபதி. உங்க ஜாதகத்துல 2ஆம் இடமும் கெட்டு 11ஆம் இடமும் கெட்டா தனமும் இல்லை, லாபமும் இல்லை. உங்களால சேமிக்கவே முடியாது. நீங்க கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா 2-5, 2-9, 2-11 தொடர்பு. இது மகாதன யோகம். என்ன யோகம்? மகாதன யோகம். பொருளாதார அள்ளிக்க ராஜா, ஜாலியா இருக்கு. பணபரஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்துல. 2, 5, 8, 11 இதான் ஜாதகத்துல பணபரஸ்தானம். இது ஒண்ணுக்கு தொடர்பு இருந்தாலும் இவங்க கிட்ட காசு பணம் இருந்துகிட்டே இருக்கும். பணபரஸ்தானம் இருந்துகிட்டே இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது பிரம்மாண்டம், ஒரு புதையல், ஒரு பெரிய தொடர்பு. அப்ப 5 கூட இருக்கணும், 11 கூட இருக்கணும். 2-8 தொடர்பு மட்டும் இருந்தா பொருளாதாரத்தை சேர்க்க முடியாது. 5ங்கிற அதிர்ஷ்டம், 5ங்கிற லக்கு, 11ங்கிற லாபம், இது கனெக்ட் ஆனா மட்டும்தான் அவங்க கோடீஸ்வரன். காசு அள்ளி குவிக்கலாம், இல்லைன்னா குவிக்க விடாது. அப்போ உங்க ஜாதகத்துல சிம்பிள் ரூல் என்ன? ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்ச உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு காசு வருமா, என் பொருளாதாரம் நல்லா இருக்குமானா உங்க 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் குருவும் சுக்கிரனும் கெட்டு போகாம இருக்கணும். 3வது 2, 5, 8, 11 தொடர்பு, பணபரஸ்தானம் வலுத்திருக்கணும். 3வது 2, 5 தொடர்பு, 2, 9 தொடர்பு, 2, 11 தொடர்பு உங்க ஜாதகத்துல இருந்தா பொருளாதாரம் சூப்பர். இதை பார்த்த உடனே சொல்லிக்கொள்ளலாம் இப்படிதான் நீங்க இருப்பீங்கன்னு. அதே போல 2ஆம் அதிபதி நிக்கிறார்ல, அந்த இடத்துக்கு குரு நின்ற இடமும் சுக்கிரன் நின்ற இடத்துக்கும் 5, 9 வலுத்திருந்தாலும் காசு இருக்கும். யாருக்கு ரிஷப வீடு கெட்டு போனாலும், மகர வீடு கெட்டு போனாலும் இவர்கள் பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது. எப்படி பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது? கன்னி, மகரம், ரிஷப வீடு யாருக்காவது பாவிகள் இருக்காங்க, ராகு, கேது, சனி, தேய்பிறை சந்திரன் இதெல்லாம் இருக்குன்னா இவங்க காசை சேர்க்கறக்குள்ள போதும்னு ஆயிரும். இதையெல்லாம் நம்ம ஜாதகத்துல ஒரு விதிகளை எடுத்து பயன்படுத்தி பேசணும்னா ரொம்ப டாப்பா இருக்கும். இதுதான் காரணம், இதனாலதான் இப்படி இதனாலதான் காரணம், இதான் இப்படி இருக்கீங்க, இதான் உங்க கர்மா, நீங்க இப்படிதான் அனுபவிக்க முடியும் அப்படிங்கறது அது சொல்றோம். அப்ப ஒருத்தர் வட்டி கட்டுறது ஏன்? ஒரு ஜாதகத்துல குரு கேது சேர்ந்தா மீளா கடன், குரு கேது சேர்ந்தா மீளாத கடன். நீங்க எவ்வளவு உயரமோ அதுக்கு ஈக்குவலா கடன் வச்சிருக்கீங்க. அதுக்கு ஏதோ ஒரு யோகம் சொல்லுவாங்க, கேள யோகம்னு சொல்லுவாங்க, கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அது போட்டு நீ கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுறது, கடன் வாங்கி கோடீஸ்வரன் ஆவீங்க. இந்த குரு கேது நகை அடமானம் வச்சா திருப்ப முடியாது, காசு பணம் போய் லாக் ஆயிடுச்சுன்னா வராது. சுக்கிரன் கேது சேர்ந்தா நீங்க பொருளாதாரத்தை மிச்சம் பண்றதுக்கும் விடவே விடாது. சுக்கிரன் ராகு சேர்ந்தா காசுக்காக ஆயின்னு அலைய வச்சிரும் நம்மள. எப்ப காசு, எப்ப பணம், எதை சம்பாதிக்கணும், எதை டெவலப், அப்படியே அந்த கர்மா ராகு ஓட வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம கட்டத்தை பார்த்த உடனே காசு பணம் தங்கறதுக்கு என்ன, பணத்தை மிச்சம் பண்றதுக்கு என்ன, நமக்கு காசு சம்பளம் வருமா, பொருளாதாரம் நல்லா இருக்குமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி நமக்கு காசு பணம் தங்கிறதுக்கு அந்த 2ஆம் இடத்துக்கு யோக நிலைகள்ல தசாபுத்திகள் நல்லா இருக்கும். நம்ம லக்னப்படி 2ஆம் அதிபதி கெடாம யோக தசைகள் நடந்துச்சுன்னா நம்ம காசு பணத்தை 100% மிச்சம் பண்ண முடியும். இந்த பொருளாதார கஷ்டம் நீங்கணும்,
நல்லா காசு பணம் நல்லா வரணும் அப்படின்னா பெஸ்ட் பரிகாரம் மகாலட்சுமி. போய் மல்லி இருக்குல்ல, உதிரி மல்லி, மல்லி எடுத்துட்டு போய் 100 கிராம் வச்சு அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு காசு பணம் ஈர்ப்பு நல்லா இருக்கும். அதே போல வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஒரு அகல் விளக்குல, வீட்லயே சொல்றேன், நீங்க எங்கேயும் ஓட வேண்டாம், வீட்லயே ஒரு நல்ல அகல் விளக்கு, மண் விளக்கு 2 விளக்கு எடுத்துக்க. விளக்கு எடுத்து ஒரு லேசா ஒரு சின்ன ஒரு கல்கண்டு, ஒரு 5 கல்கண்டு 6 கல்கண்டு அந்த எண்ணெயில உள்ள போட்டுருங்க. ஒரு ஏலக்காய் பீஸ் உள்ள போட்டுருங்க. ஒரு ஏலக்காய் பீஸ் உள்ள போட்டுருங்க. போட்டுட்டு தாமரை தண்டு திரி எல்லா பூஜா ஸ்டோர்லயும் விற்கும், வாங்கிக்கிங்க. விளக்கு ஏத்துங்க. எனக்கு பொருளாதாரம் ஈர்ப்பு தன ஆகர்ஷணம் வரணும்னு விளக்கு ஏத்துங்க. உங்களுக்கு காசு மெல்ல 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 மிச்சமாகிறத நீங்க பார்க்கலாம். ஒரு வளர்ச்சி கிடைக்கிறத நீங்க பார்க்கலாம். இது பொருளாதாரத்துக்கு மிகச்சிறந்த பரிகாரம், எளிமையான பரிகாரம். வியாழக்கிழமை 6:30 மணிக்கு நான் சாயங்காலம் குபேர நேரம்னு சொல்லுவோம். குபேர நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல பயன்படுத்தி பண்ணா சூப்பர் ஜெயிப்பு, சூப்பர் வெற்றி கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பொருளாதாரம் பணம் தன்னிறைவை அடையட்டும். எல்லாம் வல்ல பரம்பொருளை நானும் வேண்டிக் கொள்கிறேன். தேய்பிறை பஞ்சமிக்கு வாராகி கோயிலுக்கு போறதும், தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறதும் உங்களுடைய பண கஷ்டத்திலிருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வரும். மெல்ல 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 கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான பரிகாரங்கள். பொருளாதாரத்துக்கான விதிகளையும் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்களே பார்த்துக்குங்க. என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, நினைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளவு வேலைப்பழு, அவ்வளவு ஃபோன் கால்ஸ். காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கூப்பிடலாம். அது வரைக்கும் தான் எங்களால் அட்டன் பண்ண முடியாது. அட்டன் பண்ண முடியாது, கால் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. லேட்டாகி சில மாதங்கள் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க சார். உங்களுக்கு அவசரம் சூழ்நிலை உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க குடும்ப ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் அங்கே கூட பார்த்து நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நான் இந்த சமயத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றிங்க.